நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா விண்ட் டர்பைன் எப்படி வீட்டிலே செய்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பழைய சீலிங் ஃபேன், உங்கள் வீட்டில் இருக்க பழைய சீலிங் ஃபேன் மட்டுமே இருந்தாலே போதும். இந்த விண்ட் டர்பைனில் ஜெனரேட்டர் பவர்லாம் உள்ளே இருக்க பேட்டரி ஸ்டோர் ஆகிடும். பேட்டரியில் இருக்க ஸ்டோரான பவர்லாம் நீங்கள் ஏசி மூலிமா ரன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைட் எரிய வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் டியூப் லைட்டு. இது வந்து டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. இந்தமாரி நீங்கள் வீட்டுக்கெலாம் ரன் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்கு டார்கெட்டாக ஒரு 200 லைக் மட்டும் போட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அது கிளியர் கிறிஸ்டலாக உள்ளே இருக்க சர்க்யூட் முதல் கொண்டு உள்ளே எப்படி சார்ஜிங் ஆகுது அதெல்லாம் இந்த வீடியோ நான் சொல்லிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக் மட்டும் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. இந்த விண்ட் டர்பைனை நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணணும், அது உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பழைய சீலிங் ஃபேனை வச்சு டேரெக்டாக இந்த ப்ரொப்பலர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகாது. ஏன்னா காற்று அடிக்கும்போது இந்த வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகாது. இதுக்கு தனியாக நீங்கள் ஒரு ப்ரொப்பலர் வச்சு செய்யணும். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் டைமென்ஷனுக்கு எந்தாண்ட அடித்தா எந்தாண்ட ஃபேன் ரொட்டேட் ஆகுமோ அந்தாண்டுக்கு அதுக்கு ஏருக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம வச்சு செட் பண்ண போகிறோம். வாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக் ரொம்ப வளவலன்னு பேசணும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேனில் வந்து BLDC கிட்டை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். BLDC கிட்டில் நீங்கள் ஃபேனும் இல்லை BLDC கிட் சர்க்யூட்டு உங்களுக்கு எது வேணாலும் தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு மேக்னெட்டு, ஒரு காயில், BLDC காயில், அவ்வளோதான். அது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மட்டும் கூட தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜிபே மூலிமா பே பண்ணிங்கன்னா வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். கீழே நம்பர் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் காயில், மோட்டர் எது உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னு நினைக்கிறீங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு எதுவுமே அது மட்டுமே உங்களுக்கு தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை BLDC ஃபேன் கிட் தான் வேணும், நான் 12 வோல்ட்லேயும் ரன் பண்ணுறேன், 230 வோல்ட்லேயும் ரன் பண்ணுறேன், ஹைப்ரிட் கிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி சோலார் CCTVக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுக்கெலாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாண்டில் வச்சு நான் டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்னும் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு பைப்பு கொடுத்துருப்பாங்களா, அந்த பைப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்க்ரூ, அதுக்கேற்ற மாதிரி அந்த பைப்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி 2 ஸ்க்ரூ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பைப், இது ஆல்ரெடி சோலார் பேனலுக்காக டிசைன் பண்ணியிருந்தது. இது மேலே சோலார் பேனல் வைக்கிறதுக்காக 2 சைடு டிசைன் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அந்த சீலிங் ஃபேனில் இருக்கிற பைப்பு அந்த மாட்டர் பைப்புக்குள்ளேயும் வச்சு ஸ்க்ரூ போடுற மாதிரி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறேன், நான் வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கே கஸ்டமைஸ் தெரியும், நீங்கள் ஆல்ரெடி டெக்னீஷியனாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க விண்ட்மில் எப்படி செய்கிறதுனா, அதுக்காக தான் நம்ம ஒரு டெம்பரவரியாக ஒரு ஷார்ட் வீடியோவாக இதை போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதை வச்சு நீங்கள் கரண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். இதை வச்சு நான் கையில் ஃபேனை முதல்ல சுற்றி காட்டி உங்கள் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இந்த வீடியோக்கு டார்கெட்டாக ஒரு 200 லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் ஃபேனுக்கு அப்புறம் இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வெல்டு பண்ணி ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அந்த ஓட்டையை வந்து அந்த ஃபேனில் இருக்க பைப்பை வச்சு நீங்கள் ஒரு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அது 2 ஆக்சுவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து நடுவில் ஒரு பேரிங் நீங்கள் செட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். ஃபேன் இந்தாண்ட காற்றுச்சா அந்தாண்ட சுற்றுற மாரி, அந்தாண்ட காற்றுச்சா இந்தாண்ட சுற்றுற மாரி. காற்றுக்கு ஏற்ற மாரி ப்ரொப்பலர் பின்னாடி வச்சுட்டிங்கன்னா முன்னாடி 2-3 ப்ரொப்பலர் ஃபேன் லீஃபை நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஒரு ப்ரொப்பலர் இதுக்கு ஏற்ற மாரி கஸ்டமைஸ்டு ஏருக்கு ஏற்ற மாரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு ஏர் டைமென்ஷன் மாரி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா எந்தாண்ட காற்று அடிக்குதோ அந்தாண்ட அந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக செய்யணும். நான் டெம்பரவரிக்காக இப்படி செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த ஃபேன் கிட்ட நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறையா பேர் இந்த ஃபேன் கிட்டே எனக்கு விண்டு மில்க்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே நான் அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் தேவைன்னா உங்களுக்காக நான் நம்பரை கீழே போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேன் பார்க்கறதுக்கு சுற்றி விட்டு அப்படி ஃப்ரீயாக சுற்றணும். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்க ஜென்ரேட் ஆகிற கரண்ட்டை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி பேட்டரியிலேருந்து 230 வோல்ட் எடுத்து வீட்டுக்கு கிரிட்டில் கொடுக்க போகிறோம். அப்படி தான் இதை நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் நல்லா காற்றுல நல்லா சுற்றிட்டு இருக்குது. அதில் இருக்க பவர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பாக்ஸ் ஆட்டு தெரியுதுல்ல, பிளாக் கலர் பாக்ஸு, அந்த பாக்ஸில் அந்த பவர்லாம் ஸ்டோர் ஆயிரும். அவ்வளோதான், ஃபுல் லுக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த கன்வெர்ட்டரை பற்றி டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கன்வெர்ட்டர் எப்படி வீட்டுக்கு இன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள பேட்டரி, அதுக்கப்புறம் சார்ஜிங் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கன்வெர்ட்டர் உள்ளே இருக்க பேட்டரி இந்த விண்ட் டர்பைன் மூலிமா ஜென்ரேட் பண்ண பவர் இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் இருக்க பவர் நம்ம இப்போ இந்த இன்வெர்ட்டர் மூலிமா யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் லைட் எரியுது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணலாம் கிடையாது. பின்னாடி இந்த எதாவது ஃபேக்கு அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினலாக தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. விண்ட் டர்பைன் காற்று இப்போ பாருங்கள், சுற்றி எங்கேயும் காற்று இல்லை.
காற்று இருந்துச்சுன்னா ஃபேன் ரொட்டேட் ஆகும். ஃபேனில் இருக்க டிசி கரண்ட் வந்து உள்ளே இருக்க பேட்டரியில் ஸ்டோர் ஆகி பேட்டரியில் தான் நம்ம ஏசி கரண்டாக இந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஏசி லைட்டெல்லாம் நல்லாவே தான் எரியும், ஃபேக்கெலாம் கிடையாது. இந்தமாரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்தமாரி பழைய ஃபேனை வச்சு நீங்கள் இந்தமாரி பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் விண்ட் டர்பைன். அப்படி இல்லைன்னா இந்தமாரி சோலார் பேனலில் வச்சு நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்தமாரி நிறைய ரிலேட்டடாக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க நான் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் இப்படி தான் இருக்கும். இந்த ஃபேனில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது வீடியோ இருக்குது. இதில் நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணால் தான் ரொட்டேட் ஆகும். பாருங்கள், இப்போ ஆக்சுவலாக காற்று அடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் அதிகமாக காற்று அடித்தா மட்டும்தான் இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுது. ஆனால் கையில் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணி விட்டால் ரொட்டேட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா இந்த ப்ரொப்பலர் வந்து இது நம்ம வீட்டுக்கு ஏர் ப்ரொப்பலராக யூஸ் பண்ணுவோம். இதுக்கேற்ற மாரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம ப்ரொப்பலர் ரன் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இது இங்கேருந்து இங்கே ஒரு பைப் ஆட் பண்ணி இந்தாண்ட காற்றடிச்சிச்சின்னா ஃபேனு இப்போ இந்தாண்ட திரும்புகிற மாரியும், இந்தாண்ட காற்றடிச்சிச்சின்னா இந்தாண்ட திரும்புகிற மாரியும் நம்ம ஆக்சுவலாக பண்ணணும். இங்கே ஒரு பேரிங் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். நிறைய பேர் விண்ட் டர்பைனை பற்றி வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இப்படியும் அப்படி போகிறதுக்காக ஒரு ஆக்சுவலாக அங்கே ஒரு ஏர் டைமென்ஷன் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. உள்ளே இருக்க பவர் மூலிமா, உள்ளே இருக்க பவரில் இன்வெர்ட்டர் ஆனில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு இது ஃபேக்கு அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவீங்க. அதுக்காக தான் வேணால் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே ஒரே ஒரு பைக் பேட்டரி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், பைக் பேட்டரியிலேருந்து தான் வருது. அதுலேருந்து சார்ஜாக வர்றது சார்ஜர் கண்ட்ரோல் இருக்குது. அந்த சார்ஜர் கண்ட்ரோலை பற்றி நான் டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். ஏன்னா இன்ன வரைக்கும் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். இந்த இன்வெர்ட்டர் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு நிறையா ரீச் போயிட்டே இருக்குது இன்ன வரைக்கும். அதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். இந்த இன்வெர்ட்டர் பற்றி வீடியோ அதில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு எப்படி 400 ரூபாயில் இன்வெர்ட்டர் செய்கிறதுன்னு இந்த இன்வெர்ட்டர் வச்சு போட்டிருந்தேன். அது நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து இந்த சோலார் விண்ட் டர்பைன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோலார் சார்ஜர் கண்ட்ரோல்லே அதில் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சோலார் கண்ட்ரோலில் வச்சுட்டு இந்த ப்ரொப்பலர்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எதுவும் செய்யாமல் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் உண்மை நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம செய்யாமல் நம்ம எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் வீடியோவில். ஆக்சுவலாக நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோவில் எதோ சொல்கிறதான்னு செக் பண்ணுவேன். ஏன்னா நம்ம செஞ்சிட்டோம்னா கரெக்டாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் வீடியோவில் எப்பயுமே நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் செஞ்சு பார்த்துட்டு 100% சக்ஸஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விண்ட் டர்பைன் வந்து ஓவராக காற்றடிச்சா, இப்போ அந்த மரமே உழுவுற அளவு காற்றடிச்சா மட்டும்தான் இது ரொட்டேட் ஆகும். நான் ஆக்சுவலாக சொல்ல வேண்டியதை 100% சொல்லிடுவேன். எப்படியா இருந்தாலும் ஃபேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செய்கிறத செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். இதுக்கு ஆக்சுவலாக ப்ரொப்பலர் மாற்றணும். ப்ரொப்பலர் மாற்றிட்டா ஆனால் ஃபேன் வந்து ஃப்ரீயாக தான் ரொட்டேட் ஆகுது. ஃப்ரீயாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம BLDC ஃபேன் கிட்ட வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா BLDC ஃபேன் கிட்லேருந்து வர 3 ஒயர்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். 3 ஒயர்ஸ்லேருந்து நம்மளுக்கு 2 ஒயரு ரெட்டு அண்டு ப்ளூ, இது ரெண்டுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேன்லேருந்து வர அவுட்புட் கரண்ட் வரும். நான் இந்த ஃபேனை இப்போ கையில் எடுத்துகிட்டு ஒரு DC லைட் வச்சு கையில் சுற்றினா எவ்வளோ கரண்ட் வருதா இல்லையான்னு, இதில் எவ்வளோ கரண்ட் வருது நான் ஆக்சுவலாக மேனுவலாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது இந்த வீடியோவில் எண்டில் ஒரு கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். கையில் சுற்றி பார்த்தா எவ்வளோ கரண்ட் வருது இந்த விண்ட் டர்பைன் அப்படின்னு நம்ம செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப வளவலன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய். பாருங்கள், இன்னும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த விண்ட் டர்பைன் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அது பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் டர்பைன்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ண வர வீட்டுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வர DC பவரை நம்ம வந்து உள்ளே இருக்க சார்ஜர் கண்ட்ரோல் மூலிமா ஸ்டோர் பண்ணி அந்த சார்ஜர் கண்ட்ரோலில் இருக்க பவரை வந்து நம்ம DC கன்வெர்ட்டர், DC to AC கன்வெர்ட்டரில் நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னா ஒரு 4 டியூப் லைட்டு இல்லைன்னா 9 வாட்ஸ் பல்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்வெர்ட்டருக்கு பதிலாக நீங்கள் இன்னும் ஹெவியான பேட்டரியெல்லாம் லோடு போட்டு இன்னும் விண்ட் டர்பைனை நீங்கள் இன்னும் வாட்ஸ்லாம் ஒரு 2 BLDC ஃபேன் கிட்ட வாங்கி போட்டு நீங்கள் நிறையா பண்ணுற மாரி இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட்ஸோ அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ போட முடிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக் மட்டும் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் ஃபுல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.